ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் 8th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான சயின்ஸ் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோவிங்கு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 2 மார்க் எழுதணும், 5 மார்க் எழுதணும், எல்லாமே பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம 1 மார்க் கொடுக்கணுங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு குறிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் படிக்கும்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து உங்களுக்கு 9th கொஷின் வரைக்கும் எக்ஸாக்ட், 10th கொஷின் வரைக்கும் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். சிங்கிள் சைடில் ஸ்லைடில் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்குமே நீங்கள் படிக்கலனாலும் வருத்தப்பட வேணாம். இந்த 10 கொஷின்ஸை வந்து பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தாங்க இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கிடையாது. ஒரு சில கொஷின்ஸ் வந்து பாக்ஸ் கனெக்ட்லேருந்து கேட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த 5லேருந்து 10க்கு தெரியுதுங்களா? இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த 11லேருந்து 15 கொஷின்ஸ், இதையும் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் நோட் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து கிரிக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் படிச்சுக்கோங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ 15 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஈஸியாக வந்து அந்த பாஸ் பர்சன்டேஜ் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு 1 மார்க் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு 15 1 மார்க் எழுதிட்டோம்னா பாஸ் ஆகக்கூடியது யாராலுமே நம்ம தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் அந்த 1 மார்க் நல்லா அப்ரோச் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 10 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து எழுதணும். 10 1 மார்க்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 1 மார்க் மாதிரி தான் அப்ரோச் இருக்கும். ஏன்னா மேலே இருக்கிறதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், கீழே இருக்கிறதுல ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்காம போய்ட்டால் எழுதாமல் போய்டுமா என்ன? அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன லெசன்ஸ் ஹாஃப் இயர்லி கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கான ஆன்சரும் படிச்சுக்கோங்க. முடியாட்டி இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குல்ல, ஒரு 10 ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இதையுமே படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தெரியும், மேம் நடத்திருக்காங்க, அதை நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. 16லேருந்து அந்த 25வது கொஸ்டின் வரைக்கும் இம்பார்ட்டன்ட்ங்க. படிக்காம மட்டும் போயிடாதீங்க, படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 1 மார்க் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் ஏல பார்த்தீங்கன்னா அந்த 26லேருந்து 30 வரைக்கும் ஒரு 5 இருக்கும். பேராமீட்டரு, சப்ளிமேஷனு, டங்ஸ்டனு, நைட்ரஜனு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், இது எதுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுன்றதை அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை ஆன்சர் ஒன்று கூட நோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் அந்த மேட்ச் த ஃபாலோவிங், எட்வர்ட் ஜென்னரு, ப்ரோட்டீனு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று 31லேருந்து 35 வரைக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அது வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதணும். அதுக்கு ஒரு 5 மார்க்கு அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 36லேருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதை நான் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து சிங்கிள் ஸ்லைட்லேயே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கொஷின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆன்சர் எனி 15 கொஷின், 15 2 மார்க் நீங்கள் எழுதணும். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் எக்கச்சக்கமாக சாய்ஸஸோடு இருக்குங்க. ஆனால் நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கணும். ஒவ்வொன்றுமே சிங்கிள் லைனில் தான் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். 2 லைன் எழுதினாலே போதுமானது தான். நீங்கள் டக்குன்னு நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் படிக்கும்போது தயங்கி சாய்ஸ் விட்டு படிக்கக்கூடாது. எல்லா கொஷினுமே படிக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த 41வது கொஷின்ஸ்லேருந்து இந்த 60வது கொஷின் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு டைம் கூட நான் இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட். ஈஸியாக 1 லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும். ஆன்சர்லாம் 2 லைனில் தான் இருக்கும். அதனால் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ் இருக்குங்க இல்லையா, 5 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும். கம்பல்சரியெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாய்ஸஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் வரைஞ்சி பாகம் குறிக்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் போட்டுருங்க. அந்த காம்பனன்ட்ஸ் நேம் எழுதுறது, நேம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எழுதுறதுலாம் ஈஸி தான். அதெல்லாம் ரொம்ப அப்ரோச் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. 61லேருந்து 68 வரைக்கும் 3 மார்க் தான். அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. தென் வந்து நீங்கள் 5 மார்க் எழுதணும். 69 70 71 எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் வந்து கொஷின் பேப்பர் வந்து இருக்குங்க. 2 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் ஈஸியாக இருக்கிறது படிச்சுட்டு போயிடாதீங்க. 2மே படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா கொஷின்ஸும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.